ஒரு மரத்துடைய நிழலில் ஒரு கண் பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன், அப்புறம் அவன் நண்பன் ஒருத்தன் தான், அவனுக்கு கண் பார்வை தெரியும், அவனும் பிச்சைக்காரன் தான். 2 பேர் அங்கே பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கண் பார்வையற்றங்கிட்ட ஒரு திறமை வந்து இனிமையான குரலில் பாடுவான். அப்படி அவங்க 2 பேர் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அதில் அந்த பக்கம் வருவோர் போவோர் எல்லாம் அவங்களுக்கு பொருள், உணவு ஆகியவற்றை கொடுப்பார்கள். அவனுக்கு பக்கத்தில் எந்த நண்பனும் அதை அப்படியே 2 பேர் என்ன பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. இவனுக்கு இனிய குரலை பாடுற தன்மை இருந்த யார், அந்த பார்வையற்ற அவனுக்கு. அப்போ அந்த வழியை வந்து அந்த நாட்டு அரசன் வந்து போயிட்டு இருந்தான். பாட்டு வந்து அவன் பாடிட்டு இருக்கிறப்போ அரசனை வந்து அது ரொம்ப, அரசனுக்கு அது கேட்குது. நீ அருமையாக பாடுற, உனக்கு ஏதாவது பரிசு தர விரும்புகிற, என்ன வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அரசன் வந்து கேட்குறான். அப்போ இதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த பார்வையில்லாதவன், அரசே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அரசராகிய நீங்கள் சாப்பிடும் மதிய உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இதுன்னு பிரமாதம், நாளையே உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மதியான உணவுடனே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அரசர் போகிறாரு. மதிய உணவை அரசர் வந்து கொண்டு வருவார். அதை திருப்தியாக சாப்பிடணுங்கிற ஆவலோடு அவன் காத்துட்ருக்கிறான். யார்? பார்வையில்லாத பிச்சைக்காரன். அடுத்த நாள் விடியுது. அரசனுடைய வருகைக்காக அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். வழக்கம் போல் நிறைய பேர் அவங்க அது வழியே வந்தவங்களாம் அவனுக்கு உணவு கொடுக்குறதுக்கு வர்றாங்க. அரசன் கொண்டு ஒரு உணவை பற்றியே அவன் சிந்தனை இருந்ததுனால மற்றவங்களுக்கு கொடுத்தது வந்து அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் வாங்கலை. மதிய மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, அரசன் வரவே இல்லை. நேரம் அப்படியே ஓடிட்டு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடம் வெறிச்சோடி கிடக்குது. கோபத்தோடு பசியோடு உட்காந்துருந்தான் அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன். அந்த நேரத்தில் அரசன் அங்கே வந்தார். எப்படி இருக்கிற? அரண்மனை சாப்பாடு நல்லா இருந்ததா? எங்கே பொட்காசு மூட்டை? பொட்காசு ஒரு மூட்டையோடு கொடுத்தனே, அது எங்கே என்னோடய குதிரை? நான் ஒரு குதிரை ஒன்று கொடுத்துட்டேன், அதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி அரசன் கேட்குறாரு. சாப்பாடா? காலையிலேருந்து பசியோடு தான் காத்துட்ருக்கிறேன், இப்போது தானே நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சோகமாக அவன் பிச்சைக்காரன் சொல்கிறான். யோசிக்கிறான் அரசன். பிறகு சொல்கிறாரு, சாப்பாட்டு கூடையோடு தானே கிளம்புனேன், திடீர்னு தலை சுற்றுச்சு. வைத்தியர்கள் என்னை வந்து என்னை செக் பண்ணி பார்த்துட்டு ஓய்வு எடுக்க சொன்னாங்க. அதனால் என்னுடைய பாதுகாவலங்கிட்ட கொடுத்து உனக்கு உணவு கொடுக்க சொன்னேன். அதை நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தில் இருந்த பாதுகாப்புங்கிட்ட விசாரிக்கிறாரு. அரசே, இவரிடம் உணவை கொடுத்தேன், ஆனால் இவர் அதை வாங்க மறுத்துட்டார். அதனால் அதை திரும்ப எடுத்து செல்வதை விட யாரத்திற்கு கொடுத்தா உபயோகமாக இருக்குமோன்னு நினச்சி பக்கத்தில் இருந்த இன்னொரு இவருடைய நண்பர்கிட்டையே கொடுத்து நான் அரண்மனைக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். உங்களோட விஷயத்தை தெரிவிப்புக்காக வந்தேன். நீங்கள் ஓய்வில் இருந்தீங்க. அரசியார்கிட்ட நான் வந்து அந்த விஷயத்தை சொல்லி போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாவலன் வந்து சொல்கிறேன். ஆஹா, அப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லி போட்டு அரசர் வந்து தலையில் கை வச்சு யோசனை பண்ணிட்டு உட்காரு. அப்போ அங்கேருந்து ஒரு முனிவர் வந்து பேச, தம்பி, நடந்த விவரங்கள் எல்லாம் என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது, எப்படின்னு கொஞ்சம் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அரசன் சாப்பிடும் உணவை கேட்டாய், தானே நேரில் வந்து கொடுப்பதாக சொன்னது அரசனின் பெருந்தன்மை. ஆனால் அரசன் நேரில் வந்து கொடுத்தா மட்டுமே அது அரச உணவு என்று நீ நினைச்ச இல்லையா? அதுதான் இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம். இதுவரை நடந்தது மட்டுமே உனக்கு தெரியும், இதுக்கு மேலே பல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு. அந்த இடமே அமைதியாக ஆயிடுச்சு. அந்த முனிவர் மறுபடியும் பேச தொடங்குறாரு. என்னென்னா, உணவை கொடுத்து அனுப்பிய அரசன் 2வது பாதுகாவலனை அழைத்தான். அதாவது 1000 பொற்காசுகளை ஒரு மூட்டையை கட்டி மரத்தடியில் அரச உணவை சாப்பிட்டு கொண்டு இருப்பணும், இந்த மூட்டையை கொடுத்துட்டு வா அப்படின்னு நான் கொடுத்தனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 2வது காவலன் என்ன பண்ண, வந்தவன் சாப்பிட்டு கொண்டு இருந்த உன்னோட நண்பன்கிட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பொற்காசு உனக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் குழப்பம் இதோடு தீரல. அரசன் வந்து 3வதாக ஒரு காவலனை அழைத்து அவன்கிட்ட ஒரு குதிரையை கொடுத்து மரத்தடியில் பொற்காசு மூட்டைன்னு இருக்கிறவங்கிட்ட கூட போய் அந்த குதிரையை கொடுக்கும்படி சொன்னார். பொற்காசு மூட்டையோடு நின்று கொண்டிருந்த உன்னோட நண்பன், பக்கத்தில் இருந்த நண்பன் இல்லையா, அவங்ககிட்ட குதிரையை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த பொற்காசு சாப்பாடு சாப்பிட்டு பொற்காசு மூட்டை நான் குதிரையோட அந்த நண்பனும் இந்த நாட்டை விட்டேன் போயிட்டேன். இப்போது உன்னுடைய நண்பன் செல்வந்தன். உன்னுடைய புரிதலில் ஏற்பட்ட சிறிய தவறால் நீ இன்னும் பசியோடு இருக்கிற. இதை விதி அப்படிங்கிறதா, இல்லை வாய்ப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறதா? ஒன்று மட்டும் நிச்சயம்ப்பா, உன்னுடைய வரம் உனக்கு சாபமாகவும் உன்னுடைய நண்பனுக்கு வரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி துறவி சொல்கிறாரு. அமைதியாக இருந்த அரசன் அப்போ சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நாளைக்கு
உனக்கு உணவு, பொற்காசு, குதிரை எல்லாத்தையும் நானே என்ன பண்ணுறேன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அரசன் போகிறாரு. ஆனால் அடுத்த நாள் காத்திருந்தான் அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன். அரசன் வரவே இல்லை. முந்தைய நாள் இரவே உடல்நிலை சரியில்லாத அரசன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கூட அவனுக்கு எட்டவே இல்லை. வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் பயன்படுத்தி கொள்ளும் மற்றொருவரிடம் சென்று தஞ்சமடையும் அப்படிங்கிறது மட்டும் இந்த கதை மூலிமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.